நம்மால நம்பவே முடியாத ஷாக்கிங்கான சம்பவங்கள் நம்மள சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரியான பல சம்பவங்கள் கேமரால ரெக்கார்டும் பண்ணப்படுது. அந்த மாதிரி கேமரால பதிவான ரொம்பவுமே ஷாக்கிங்கான சில சம்பவங்கள் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வட இந்தியாவின் ரயில் நிலையம் ஒன்றுல பயணிகள் ட்ரெயின்ல தொங்கிக்கிட்டே பயணம் பண்றத பார்த்த இந்த காவல் அதிகாரி கண்டுச்சிட்டு இருக்காரு. திடீர்னு பின்னாடி இப்படி தொங்கிட்டு வந்த ஒரு லேடி பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒரு காலை மட்டும் பிளாட்ஃபார்ம்ல தேய்ச்சிக்கிட்டே வர்றாங்க. இத பார்த்த அந்த காவலர் உடனே ரியாக்ட் பண்ணி ஓடி போய் அவங்களை இழுத்து பிளாட்ஃபார்ம்ல தள்ளி காப்பாத்துறாரு. இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமா அவரை கூப்பிட்டு பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. ஒரு வீட்டுல எடுக்கப்பட்ட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு சின்ன குழந்தை ஹால்ல நிக்கிறதையும் குழந்தையோட அக்கா ஹாலை கிராஸ் பண்றதையும் பார்க்க முடியும். திடீர்னு கார் ஒண்ணு மெயின் டோரை உடைச்சிட்டு குழந்தைய நோக்கி மெதுவா வருது. இத பார்த்து பயந்து போன அந்த பொண்ணு வேகமா போய் குழந்தைய தூக்கிட்டு அந்த பக்கமா ஓடுறாங்க. வீட்டுல நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்தா கூட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல உதாரணம். ஸ்விட்சர்லாந்துல நடந்த ரொம்ப ஷாக்கிங்கான இன்சிடென்ட் தான் இது. கிறிஸ் கர்ஸ்கிங்கிற நபர் ஸ்விட்சர்லாந்துல ஹேங் கிளைடிங் பண்ணலாம்னு போயிருக்காரு. ஆனா அந்த பைலட் சேஃப்டி ரோப்போட மறந்து எந்தவித பாதுகாப்பும் இல்லாம சும்மா பக்கத்துல நிப்பாட்டி இருக்காரு. இவரும் அதை பத்தி அவர்கிட்ட சொல்லாம இது இப்படித்தான் பண்ணுவாங்க போலன்னு பறக்க தயாரா இருந்திருக்காரு. டேக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பைலட்டை பிடிச்சிக்க முடியாம கிறிஸ் திணறும் போதுதான் சேஃப்டி ரோப் இல்லாம இருக்கிறது பைலட்டுக்கு தெரிய வருது. உடனடியா அந்த பைலட் எவ்வளவு வேகமா லேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா லேண்ட் பண்ண முயற்சி பண்றாரு. அது வரைக்கும் கிறிஸ் உயிரை கையில பிடிச்சிட்டு தொங்கிட்டே வந்து தரைக்கு பக்கத்துல வந்ததும் கீழே விழுறாரு. இந்த வீடியோ ரொம்பவும் வைரலானதோட பாதுகாப்பை உறுதி பண்ண தவறிய பைலட்டுக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கு. ஓடுற பஸ் அல்லது ட்ரெயின்ல இருந்து இறங்க முயற்சி பண்றது ரொம்ப ஆபத்தானது. ஒருவேளை அப்படி இறங்கினா கூட அது ஓடுற திசையில அதோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி ஓடுற அல்லது நடக்கிறது மாதிரி தான் இறங்கணும். ஆனா இந்த நாலேஜ் கொஞ்சமும் இல்லாத இந்த லேடி ஓடுற ட்ரெயின்ல இருந்து ஏதோ லிப்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றது மாதிரி அசால்ட்டா நடந்து வர்றாங்க. ஒரு கை இன்னமும் ட்ரெயின்லயே இருந்ததால ட்ரெயின் அவங்கள அந்த பக்கமா இழுத்து அதன் காரணமா கீழே விழுறாங்க. அங்கிருந்த ஒரு நபர் அவங்களை இழுத்து அவங்கள ட்ரெயினுக்கு அடியில சிக்காம காப்பாத்துறாரு. இங்க ஒருத்தர் கட்டிடத்தோட உயரமான ஒரு தளத்துல நின்னு விற்பனைக்கு வந்த துணிக்கட்டுகளை சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓரமா இருந்த பள்ள மாதிரியான அமைப்புல பின்பக்கமா இறங்கி பின்னால போகும்போது அவரோட கால் பக்கவாட்டு சுவர்ல மோதுது. இதன் காரணமா பேலன்ஸ் மிஸ் ஆகி பக்கவாட்டு சுவரை தாண்டி கீழே தரையில போய் விழுறாரு. அவருக்கு என்ன ஆச்சுதுன்னு சரியா தெரியல. இரவு நேரத்துல ஒருத்தர் தன்னோட கால்நடைகளுக்கு பாதுகாப்புக்காக வெளியில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ சிறுத்தை ஒண்ணு ரொம்ப அமைதியா வந்து அங்க படுத்திருந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு போக முயற்சி பண்ணுது. ஆனா அதால அந்த கண்ணுக்குட்டியை ஈஸியா பிடிக்க முடியல. அதே நேரத்துல அது சத்தம் போட்டதால அந்த நபர் எழும்பி அந்த சிறுத்தையை அங்கிருந்து துரத்துறாரு. மேக்லாங் மார்க்கெட் வழியா ட்ரெயின் போகும்போது ட்ரெயினுக்கு ரொம்ப பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் நிலை தடுமாறி கீழே விழுறாரு. பக்கத்துல இருந்த ஒருத்தர் அவரை பிடிச்சு இழுத்து காப்பாத்துறாரு. அதே நேரத்துல அங்கிருந்த ஒரு சின்ன டேபிள் ட்ரெயினுக்கு அடியில சிக்கி அடி வாங்குறத நம்மால பார்க்க முடியும். பக்கத்துல இருந்தவங்க வேகமா ரியாக்ட் பண்ணதால அது வெறும் டேபிளோட போச்சு. வயசான நபர் ஒருத்தர் தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்காரு. திடீர்னு வீட்டு கூரையில இருந்து ஒரு துண்டு காங்கிரீட் செங்குத்தா அவரோட சாப்பாட்டுல போய் விழுது. ஒரு அடி அந்த பக்கம் விழுந்திருந்தா அது அவர் தலையிலேயே விழுந்திருக்கும். இந்த ஜூன் மாதம் சீனால ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவு காட்சிகள் தான் இது. சரிஞ்சு வந்த மண் ஒரு எக்ஸ்கவேட்டரை அப்படியே நகர்த்தி கொண்டு போகுது. இந்த பக்கம் நின்னவங்க சரியான நேரத்துல அந்த இடத்தை விட்டு ஓடி உயிர் தப்பிக்கிறாங்க. அமெரிக்காவின் டக்கோட்டால ஏற்பட்ட ஒரு சூறாவளி தான் இது. நல்லா பாத்தீங்கன்னா ஒரு சூறாவளி முடிகிற நேரத்துல இன்னொரு சின்ன சூறாவளி உருவாகுது. இத பாக்குறதுக்கு ஒரு சூறாவளி குட்டி போடுறது மாதிரியே இருக்கு. இங்க ஒருத்தர் தன்னோட வீட்டுக்கு முன்னாடி பெய்யற மழைய வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த பகுதியில மின்னல் ஒண்ணு தாக்குது. மின்னல் விழுந்த இடத்துல யாரும் இல்லங்கிறதால யாருக்கும் எதுவும் ஆகல. இங்க ஒரு லேடி சைடு வாக்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்கள நோக்கி பெரிய ட்ரக் ஒண்ணு வருது. ஆனா அந்த ட்ரக் அங்கிருந்த மரத்துல போய் மோதினதால அந்த லேடி மரத்துக்கு நடுவுல மாட்டுறாங்க. ஆனா பலமா அடிபடாததால அங்கிருந்து அவங்க நடந்தே போயிடுறாங்க. இங்க மெக்கானிக் ஷெட் ஒன்ல மெக்கானிக் ஒருத்தர் லாரி டயருக்கு காத்தடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த டயர் பயங்கர சத்தத்தோட வெடிக்குது. வெடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி அது வெடிக்க போகிறது தெரிஞ்ச அவர் அங்கிருந்து ஓட தொடங்குறாரு. இதன் காரணமா பெரிய சேதம் தவிர்க்கப்படுது. காரை டோ பண்றதுக்காக முன்பக்க டயர் சேசிஸ்ல கயிறு கட்டி இன்னொரு கார் மூலமா இழுக்கிறாங்க. ஆனா கார் நகர்றதுக்கு பதிலா முன்பக்க சேசிஸ் அப்படியே பிச்சிட்டு வருது. அது வர்ற வழியில 2 பேர் நின்று இருந்தாலும் அவங்க மேல படாம ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆகி போகுது.
பலமா அடிக்கிற காத்த இந்த நபர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு பெரிய பொருள் காத்துல பறந்து வந்து அவர் முன்னாடி விழுது. நல்ல வேளையா அது அவர் மேல விழல. இங்க அமைதியான ஒரு சாலை ஓரமா சிலர் உட்கார்ந்துருக்காங்க. எந்தவித காத்தும் இல்லாம வானிலை ரொம்ப நார்மலா தான் இருக்கு. ஆனா திடீர்னு அங்கிருந்த மரம் ஒண்ணு அப்படியே சாஞ்சு விழுது. இங்க ஒருத்தர் டெம்போக்கு வழிவிடுறதுக்காக அது போற வழியில இருந்த எல்லா பொருட்களையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அவரும் ஓரமா போய் நிக்கிறாரு. ஆனா அந்த டெம்போ டிரைவர் நேரா போகாம நேரா இவர் மேல வண்டியை விட்டு ஏத்த பாக்குறாரு. டெம்போ தன்னை நோக்கி வர்றத பார்த்ததும் அந்த நபர் பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடுறாரு. டெம்போவோட ஸ்டியரிங் ஒரு பக்கமா டேர்ன் ஆகி இருந்ததை டிரைவர் கவனிக்காம வண்டியை எடுத்ததால கூட இப்படி ஆகியிருக்கலாம். இங்க துணி காய போடுற அமைப்பு காத்துல அப்படியே அடிச்சிட்டு போகுது. இத பாக்கும்போது ஏதோ ஒரு பேய் அந்த பொருளை நகர்த்தி கொண்டு போறது மாதிரி இருக்கு. இது மட்டும் ரெக்கார்ட் ஆகாம இருந்திருந்தா அது எப்படி அங்க வரைக்கும் போச்சுதுன்னு உரிமையாளர் தலைய பிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு. இங்க ஒரே நேரத்துல 2 புழுதி புயல்கள் உருவாகி ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரே புழுதி புயலா மாறுது. அப்படியே கொஞ்சம் பெரிய புயலா மாறி கொஞ்சமா நகர்ந்து அங்கிருந்த பொருட்கள் மேலப்பட்டு வலிவிழந்து காணாம போகுது. விமான நிலையம் ஒன்ன பிரம்மாண்ட கருப்பு மேகமூட்டங்கள் நெருங்கி வரக்கூடிய காட்சிகள் தான் இது. இந்த மாதிரி பெரிய மேகங்கள் கிளவுட் ஷெல்லுன்னு அழைக்கப்படுது. கார்ல டிராவல் பண்ணும்போது பாம்பு ஒண்ணு டோர்ல வந்து விழுந்திருக்கு. பாம்பை கீழே விடுறதுக்கு பதிலா அதை அப்படியே விட்டு காரை ஓட்டிட்டு போறாங்க. மழை நேரத்துல வீட்டுக்கு வெளியே நின்று பாத்திரம் கழுவும் போது பெரிய பாம்பு ஒண்ணு அவங்களுக்கு நேரா வருது. நேரா போய் அவங்க காலை டச் பண்ணும்போது அவங்க பாம்பை பார்த்து மிரண்டு போய் வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. பாம்பு அந்த பக்கமா போகுது. இவர் தன்னோட வீட்டு தோட்டத்துல இருந்த செடிகளை பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் செடி ஒண்ணுல இருந்த ஒரு பாம்பு அவர் மேல தாவுது. அவர் அதை தன்னோட உடல்ல இருந்து கீழே தள்ளி போட்டதும் அவரோட நாய்கள் அந்த பாம்பை வெறித்தனமா தாக்கி கொல்லுது. யாரும் இல்லாத இடத்துல இந்த நாய் ஒரு பாம்பை பார்த்ததும் நேரா போய் அது கூட சண்டை போடுது. சண்டையில பாம்பு பல முறை நாயை கடிக்கிறத பார்க்க முடியும். ஆனா நல்ல வேளையா அது விஷமில்லாத பாம்புங்கிறதால நாய்க்கு எதுவும் ஆகல. ஒரு விமானத்தோட என்ஜின் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. எந்த அளவுக்குன்னா இங்க விமான என்ஜின் ஒண்ணு தரையில ஒரு சின்ன சூறாவளியவே உருவாக்கி இருக்கு. பிரம்மபுத்திரா நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு கட்டிடத்தை அது அடிச்சிட்டு போற காட்சிகள் தான் இது. நல்ல நிலையில இருந்த அந்த கட்டிடத்தை அப்படியே உடைச்சி அடிச்சு இழுத்துட்டு போகுது. பலத்த மழை மற்றும் காற்று காரணமா ரோட்டோரமா நின்ன மரத்தோட ஒரு பெரிய கிளை அப்படியே சரிஞ்சு ரோட்ல விழுது. வாகன ஓட்டிகள் சரியான நேரத்துல வாகனங்களை நிறுத்திட்டதால யாருக்கும் எதுவும் ஆகல. கொலம்பியால ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமா பழைய சுவர் ஒண்ணு அப்படியே சரிஞ்சு விழுது. அது பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஒரு நபர் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாரு. கடந்த ஜூன் மாதம் சீனால படம் பிடிக்கப்பட்ட இந்த வீடியோல வானத்துல சதுர வடிவ ஒளி திரிகிறது படம் பிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு வீடியோல அதே மாதிரியான சதுர வடிவ ஒளி ரொம்ப பெரிய அளவுல இருக்கிறது படம் பிடிச்சிருக்காங்க. பனை ஏறி கெண்டைங்கிறது நிலத்துல நடக்கக்கூடிய ஒரு வகை மீன். ஒரு சில தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இந்த மீன்களை இப்படி கூட்டமா பார்க்க முடியும். இங்க பூனை ஒண்ணு பாம்பு கூட சண்டை போட்டு தன்னோட இடத்துல இருந்து அதை துரத்துது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.